శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ. ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீபூநீலா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நமக. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச ராகவே கேத்தவே நமக. நமது மனித வாழ்வின் சுக துக்கங்களும் உடல் மற்றும் உள்ளத்தின் செயல்பாடுகளும் சூரியன் முதலான நவக்கிரகங்களுக்கும் சம்பந்தப்பட்டவை. இந்த நவக்கிரகங்களுள் முதன்மை ஸ்தானம் வகிப்பது சூரியனே. சூரிய பகவான் தை மாதத்தில் வரும் அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் வளர்பிறையில் வரும் சப்தமி திதி என்று 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வருவதாகவும் அந்த புண்ணிய தினமே ரத சப்தமி என்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அன்று சூரிய ஜெயந்தி என்று கூட சொல்வதுண்டு. அன்று சூரிய பகவானை வழிபட்டால் அந்த வருடம் முழுவதும் சுபிட்சமாக இருக்கும் என்று சொல்வார்கள். பக்தர்களே, இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கு நடைபெறும் ரத சப்தமி உற்சவங்கள். இதை ஒரு நாள் பிரம்மோற்சவம் என்று கூட சொல்வார்கள். திருவேங்கடமுடையான் சூரிய பிரபையில் தொடங்கி சேஷவாகனம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், கல்பக விருட்சம், சர்வபூபால வாகனம் என்று அடுத்தடுத்து உலா வந்து முடிவாக வெண்ணிலவின் தன்னொளியில் சந்திரபிரபை வாகனத்தோடு முடிப்பார். பக்தர்களே, இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது சின்ன சேஷ வாகனம். அந்த சின்ன சேஷ வாகனத்தில் எம்பெருமானை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அழகான வேளையில் நாம் முதலில் அதிகாலை வேளையில் தரிசித்தது சூரிய பிரபை. இப்போது தரிசித்துக் கொண்டிருப்பது சின்ன சேஷ வாகனம். இன்றைய வர்ணனையை செய்வது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறைச் சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்று சுவாமி நவ்வாழ்வார் திருவாய்மொழியில் எம்பெருமான் திருவேங்கடவனை கரிய மாணிக்கம் என்றே குறிப்பிடுகிறாள். இதையே ஆண்டாளும் தனது நாச்சியார் திருமொழியில் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே என்று பாசுரமிட்டிருக்கிறாள். பக்தர்களே, கருத்த மாமலை போன்ற திருவேங்கடவன் தங்கமயமான இந்த சின்ன சேஷ வாகனத்தில் வீற்றிருந்து பக்தராகிய நமக்கெல்லாம் இதோ அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். கைங்கரியப்பரரான ஆதிசேஷனை பெரிய சேஷ வாகனம் என்றும், சர்ப்பங்களில் சிறந்தவரான வாசுகியை சின்ன சேஷ வாகனம் என்றும் கூறுகிறார்கள். ஆதிசேஷனுக்கு 7 தலைகளாம், ஆனால் வாசுகிக்கு 5 தலைகள். கஸ்யப மகரிஷிக்கு 2 மனைவிகள். முதல்வள் வினத்தை, 2ஆம் அவள் கத்ரு. வினதையின் புதல்வன் கருடன் என்றும் கத்ருவின் புதல்வர்கள் சர்ப்பங்கள் என்றும் நமக்கு தெரிந்த விஷயமே. இதில் கத்ருவுக்கு எப்போதுமே மனதில் ஒரு சங்கடமாம். கஸ்யப மகரிஷிக்கு தன்னை விட மூத்தவளான வினத்தையின் மேல்தான் அபிமானமும் மரியாதையும் அதிகம் என்ற எண்ணத்தில் எப்படியாவது வினத்தையை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற வெறியோடு சமயத்தை எதிர்பார்த்திருக்கிறாளாம். கஸ்யப மகரிஷி யாத்திரை செல்றார். அந்த சமயத்தில் வேண்டுமென்றே வினத்தையோடு ஒரு வாக்குவாதம். அதன் முடிவில் தேவேந்திரனின் குதிரையான அந்த ஊர்சிரவஸ் என்பது வெண்மை நிறம் கொண்டது என்று வினதை சொல்ல, இல்லை, அது கருமை நிறம் கொண்டது என்று கத்ரு வாதிட்டாளாம். முடிவில் மறுநாள் காலை அந்த குதிரை சமுத்திரக்கரையில் உலா வரும்போது சோதித்து பார்க்கலாம் என்றும், அதில் யாருடைய வாக்கு உண்மையாகிறதோ அவளுக்கு இன்னொருத்தி அடிமையாக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. மறுநாள் காலை இருவரும் சென்று பார்த்தபோது குதிரையின் வால் முழுவதும் கருமை நிறத்தில் தோற்றமளிக்க வினதை கத்ருவுக்கு அடிமையானாள். ஆனால் கத்ரு ஜெயித்தது எப்படி தெரியுமா? சூழ்ச்சியால். தனது குமாரர்களான அந்த கருமை நிற சர்ப்பங்களை அந்த குதிரையின் வால் முழுவதும் துளிக்கூட இடைவெளி இல்லாமல் சுற்றி கொள்ளச் சொல்ல குதிரையின் வால் கருமை நிறமாக காட்சியளித்தது. பின்னால் இந்த வஞ்சகச் செயலை அறிந்து கொண்ட வினதையின் புதல்வரான கருடன் சர்ப்பஜாதி முழுவதையும் அழித்துவிட ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்து யாகம் செய்ய சர்ப்பங்களை ஒவ்வொன்றாக அந்த ஹோமத்தீயில் போட அவைகள் எரிந்து சாம்பலாகின. அந்த சமயத்தில்தான் மூத்தவரான வாசுகி தனது தாயின் வஞ்சகத்துக்கு பரிகாரமாக தன்னையே பலி கொடுக்க தீர்மானித்தது. அதன் விளைவாகத்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டி தேவர்களும்
அசுரர்களும் மந்தரமலையை மத்தாக்கி பார்க்கடலை களைய முற்பட்டபோது அதை கட்டும் நாணாக, அதாவது கயிறாக தன்னையே கொடுத்ததாம் அந்த வாசுகி. கடைய 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 அந்த வாசுகியின் உடலிலிருந்து இரத்தம் பெருகியதாம். இருந்தும் வாசுகி பின்னடையவில்லை. இதனுடைய இந்த உதவிக்காகவே எம்பெருமான் வாசுகிக்கு உயிர் பிச்சை தந்து கருடனிடமிருந்து காப்பாற்றியதோடு இதோ தன்னுடைய உற்சவத்திலும் வாசுகி கேட்டபடி வாகனமாக கொண்டு எழுந்தருளியுள்ளார். பக்தர்களே, கைங்கரியப்பரரான ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு செய்கிற கைங்கரியங்கள் நமக்கு தெரிந்ததுதானே. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையா மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்க்கரவு என்று ஆழ்வார் பாசுரமிட்டுள்ளார் அல்லவா. அப்படி ஆழ்வார் சொல்லாத சில விஷயங்களை கூட ஆதிசேஷன் செய்கிறார். இந்த கலியுகத்தில் எம்பெருமான் அர்ச்சாரூபியாக நின்ற கோலத்தில் தரிசனம் தரும் அந்த சேஷாத்ரி மலையாக படர்ந்ததோடு அல்லாமல் எம்பெருமானின் நித்திய கல்யாண உற்சவத்திலும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் ரட்சையிலும் ஆவாகனமாகி எம்பெருமானின் திவ்ய சௌந்தரியத்துக்கு எந்தவிதமான திருஷ்டியும் வராமல் இருக்க ஒரு காப்பாக பயன்படுவது கூட நமக்கு தெரிந்த விஷயமே. ஆனால் இந்த வாசுகி என்கிற சர்ப்பம் எம்பெருமானுக்கு எந்தவிதமான கைங்கரியமும் செய்யவில்லை. ஆனால் சமுத்திர மதன காலத்தில் அமிர்தத்தை கடைய கயிறாக பயன்பட்டு தனது உடலை வருத்தி கொண்டதல்லவா. எம்பெருமானுக்கு இந்த தேவர்களின் காரியத்தில் வாசுகி செய்த உதவிக்கு பிரத்தியாக தான் இந்த சமயத்தில் சின்ன சேஷ வாகனமாக தன்னை தாங்கும் பாக்கியத்தை இந்த வாசுகிக்கு தந்துள்ளார். பகவானுக்கு சந்தோஷமே அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதை விட அவருடைய பாகவதோத்தமர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதே ஒசத்தி என்று நினைப்பதுதானே. அந்த வகையில் புண்ணியம் செய்துவிட்டது இதோ இந்த வாசுகி எனும் சர்ப்பம். ஆகவேதான் இந்த வாசுகி சின்ன சேஷ வாகனமாக இதோ இப்போது எழுந்தருளி உள்ளது. இதை சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்கள். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல்வண்டன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினாயே, கலக்கிய கை யசோதையின் கடை கயிற்றால் கட்டுண்ட கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மருட்கைத்தே என்று இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் குரவை கூத்தில் பெண்கள் இப்படி ஆடி பாடுவதாக வர்ணித்திருக்கிறார். அந்த வாசுகி எனும் இந்த சின்ன சேஷன் என்று பெரியோர்கள் கூற்று. அந்த சேஷனின் மீது சேஷியாய் நம்மையெல்லாம் கடாட்சிக்க இதோ இப்போ நான்மாட வீதிகளிலும் இப்போது பவனம் வர உள்ளார் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். பக்தர்களே, திருவேங்கடத்து எம்பெருமானை அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரைக் கண்ணன் கருமாணிக்கம் என்று வர்ணித்தது ஏன் தெரியுமா? திருவாய்மொழியில் கருமாணிக்கம் என்றால் அத்தகைய நாம் எப்போதுமே பார்ப்போமே, கண்ணனானாலும் சரி, திருவேங்கடவனானாலும் சரி, ராமனானாலும் சரி, எந்த பகவானானாலும் அவருடைய நிறம் கருமை, அதாவது கரு நீலம். அதனால்தானே ஆண்டாள் சொன்னால் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று. அப்படிப்பட்ட அந்த கண்ணன் துவாபர யுகத்தில் கண்ணனாகவும் இதோ இப்போது இந்த கலியுகத்தில் இந்த திருவேங்கட மலை மீது திருவேங்கடவனாகவும் நின்று நம்மையெல்லாம் பக்தர்களின் அந்த கலியின் பிடியிலிருந்து பக்தர்களாக நம்மை காப்பதற்காகவே இங்கே எழுந்தருளியுள்ளார் அல்லவா. அந்த கரிய மாணிக்கமே இதோ இப்போது தங்கமயமான சின்ன சேஷ வாகனத்தில் அதோ அந்த பக்தர்கள் கூட்டத்தை பாருங்கள். எம்பெருமானை மூலவர் பெருமாளை உள்ளே சென்று தரிசிக்க வேண்டுமென்றால் அதற்கு எத்தனையோ செய்ய வேண்டியிருக்கிறது. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்று நின்றாலும் உள்ளே போனால் ஒரு கணம் கூட சேவிப்பதற்கு முடியாதபடி அடுத்து நம்மை எல்லாம் போதும் போதும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் இதோ இந்த உற்சவராக இதோ நான்மாட வீதிகளிலும் உலாவரும் அந்த மலையப்ப சுவாமியை நீ எங்கே வேண்டுமானாலும் நின்று கொண்டு எத்தனை நேரம் வேணுமானாலும் சேவித்து கொண்டே இருக்கலாம். ஆகவால்தான் இந்த வீதி புறப்பாடு என்பதையே அந்த நாளிலிருந்து பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். உடற்குறை உள்ளவர்கள், வயசானவர்கள், குழந்தையோடு இருப்பவர்கள், இப்படி எத்தனையோ
அவர்களால் உள்ளே சென்று பகவானை தரிசிக்க முடியாமல் போனால் கூட இதோ இந்த உற்சவ சமயத்தில் இந்த நான்மாட வீதிகளிலும் நின்று கொண்டு அந்த மலையப்ப சுவாமியை கண்குளிர தரிசித்தால் அதுவே அவர்களுக்கு எந்தவிதமான சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நாமெல்லாம் தெரிந்ததுதானே. பக்தர்களே, ராவண சம்ஹாரத்துக்காக தேவர்களும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரிய வேண்டும் என்கிற நோக்கத்தில் பூலோகத்துக்கு வந்தார்களாம். அதில் பிரம்மதேவர் ஜாம்பவான் என்ற கரடி ரூபத்திலும், வாயுதேவனின் அம்சமாக ஹனுமனும், சூரியனின் அம்சமாக எழுமலையின் நாதன் உந்தனழகோ உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. ஓம் நமோ சேஷவாகனாய 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் மலையின் பெருமாளே திருமலையின் பெருமாளே. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் திருமலையின் பெருமாளே. தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய் தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய் சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. ஓம் நமோ சேஷவாகனாய 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன் சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். அஞ்சு தலை முகம் ஐயன் தன்னிட என்னும் சின்னஞ்சிறு வாகனமா பஞ்சனவே உந்த நரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமா. அஞ்சு தலை முகமையன் தன்னிட என்னும் சின்னஞ்சிறு வாகனமாம் பஞ்சனவே உந்த நரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமாம். அணிமணியார பேரொழியே அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானுரியே. ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராயணாய. அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானுலியே பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே. பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே. ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன் உந்தனழகோ உந்தனழகோ உலகில் விந்தை
பெருமானே ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய சுற்றியவாலோடு பட்டு விரிப்பென் மெத்தையிலே அமர் மன்னவனே பற்றிய குழல் தன்னை தொட்டு இசைத்ததில் உலகை மயங்கிடச் செய்தவனே சுற்றியவாலோடு பட்டு விரிப்பென் மெத்தையிலே அமர் மன்னவனே பற்றிய குழல் தன்னை தொட்டு இசைத்ததில் உலகை மயங்கிடச் செய்தவனே கால் மடித்தே ஒயில் தருபவனே கவலைகள் தீர்க்கின்ற கலியுகனே கால் மடித்தே ஒயில் தருபவனே கவலைகள் தீர்க்கின்ற கலியுகனே சத்தியமாமலை நித்திலமே ஸ்ரீவேங்கட நாயகனே ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன் சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். பக்தர்களே, இப்போது நாம் ரதசப்தமி திருநாளன்று திருவேங்கடமுடையானை சின்னசேஷ வாகனத்தில் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், சேஷன் என்றாலே பணிவிடை புரிபவன். ஆகா, அன்று பாரத போரின் முதல் நாள் அர்ஜுனனின் தேர்க்கட்டிலில் நின்று கொண்டு கலகி நின்ற பாண்டவ இளவலுக்கு கீதையை உபதேசித்தார் அல்லவா கண்ணன். அதில் சிருஷ்டியில் மிக உன்னதமான தன்மை எதனிடம் உள்ளதோ அதுவாக நான் இருக்கிறேன் என்று சில உதாரணங்களை உரைக்கிறார். ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ருத்ரர்களில் சங்கரன், வசுக்களில் அக்னி, பாண்டவர்களில் அர்ஜுனன், தேவரிஷிகளில் நாரதர், மகாவீரர்களில் ஸ்ரீராமன், சேனாதிபதிகளில் ஸ்கந்தன், மகரிஷிகளில் பிரகு, மிருகங்களில் சிம்மம், பட்சிகளில் கருடன், நாகங்களில் அனந்தன், சர்ப்பங்களில் நான் வாசுகி என்று குறிப்பிட்டு இதோ இந்த வாசுகியை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வாசுகிதோ இப்போது எம்பெருமானை தாங்கிக் கொண்டு இதோ இந்த உற்சவ சமயத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான். பக்தர்களே, எம்பெருமானுக்கு தான் படைத்த அத்தனை ஜீவராசிகளும் ஒன்றுதான். ஆகவேதான் நீங்கள் பார்த்திருக்கலாம், பிரம்மோற்சவத்தில் வீதி உலா வரும்போது கூட நாகம், சர்ப்பம், சிம்மம், ஹம்சம், கல்பக விருட்சம், கருடன், ஆஞ்சநேயர், யானை, சூரியன், சந்திரன் என்று எந்த பேதமும் இல்லாமல் அவர்கள் அத்தனை பேரின் கைங்கரியங்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இவ்வளவு ஏன் மனித ஜாதியில் கூட அந்த பக்தர் கூட்டத்தில் ஆண், பெண், பணக்காரர், ஏழை என்று எந்த பாகுபாடும் பகவான் பார்ப்பதில்லையே. அந்த எம்பெருமானின் அதோ வாகனத்திற்கு முன்னால் கோலாட்டம் போட்டுக்கொண்டு செல்லும், ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்லும் அந்த பக்தர்களின் கைங்கரிலே கூட எத்தனை மந்தகாச புன்னகையோடு பகவான் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயர் சீர் முடியும் தேசும் அடியேறற்கு அகலலாமே. இது தொண்டடைப்படியாழ்வாரின் திருமாலை பாசுரம். திருமாலான அந்த ரங்கநாத பெருமான் அங்கே சேஷனின் மேல் பள்ளி கொண்டிருக்கிறார். அவரது அந்த வடிவழகை இவ்வாறு அழகாக பாசுரமிட்டிருக்கிறார். அந்த ரங்கநாத பெருமாள் நமது திருமலையில் இந்த ரங்கநாயகி மண்டபத்தில் சுமார் 40 வருட காலம் சயனித்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆகவே அதே பாசுரத்தை நமது திருமலையானுக்கும் நாம் சமர்ப்பிக்கலாம் அல்லவா. இப்போது அந்த மாதிரியான ஒரு சேஷனின் மேல் வீட்டிருக்கும் இந்த எம்பெருவானும் இத்தனை எவ்வளவு அழகு! சசங்க சக்கரம், சகீரிட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசிரிகேட்சணம், சகார வஷஸ்தல கௌஸ்துபஸ்ரீயம், நமாமி விஷ்ணும் சிராசா சதுர்புஜம் என்று அந்த எம்பெருமானின் அந்த தெய்வீக வடிவத்தை இதோ இப்போது நாம் இந்த
இந்த திரையின் வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தார் நமக்கு செய்து கொண்டிருக்கும் அந்த உபகாரத்தை பார்க்கும்போது இவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்றே தோன்றுகிறது. ஏனென்றால் திருமலைக்கு சென்று இதோ இந்த உற்சவத்தை எல்லாம் தரிசித்து பகவானின் திருவருளை நேரடியாக பெற முடியாவிட்டாலும் இப்போது நம் வீட்டு வரவேற்பறையிலேயே உட்கார்ந்து கொண்டு இந்த பக்தி தொலைக்காட்சி வழியாக அந்த எம்பெருமானின் எல்லா விதமான உற்சவங்களையும் தரிசிக்கும் பாக்கியத்தை நமக்கு தருகிறார் அல்லவா? ஆகவே இந்த உபகாரத்துக்காகவே அவர்களை நாம் எவ்வளவு போற்றினாலும் தகும், எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதோ பாருங்கள், கஜேந்திரன் 2 யானைகளும் எம்பெருமானுக்கு முன்பாக வீதிவலம் வந்து கொண்டிருக்கின்றன. எப்போதுமே முன்பெல்லாம் எல்லோரும் சொல்வார்கள், யானை வரும் முன்னே பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று. அதே போல நமது உற்சவங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் முதலில் யானை வந்தாலே அதோ யானை வந்தாயிற்று, இனிமேல் அடுத்து எம்பெருமானின் புறப்பாடுதான் என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்க தட்டோடு தயாராகி விடுவார்கள். அதே போல அந்த யானைகள் 2ம் அதோ முன்னாடி வர இதோ இப்போது பகவான் சின்ன சேஷ வாகனத்திலே அதோ ஒய்யாரமாக அசைந்து 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 வந்து கொண்டிருக்கிறார். அதோ எத்தனை வயதானாலும் பரவாயில்லை, அந்த எம்பெருமானுக்கு பக்தி செய்வதற்கு ஒரு வயதா கணக்கு? பாருங்கள், எத்தனை விதமான நரசிம்மர் மாதிரி ஒரு வேஷம், வராக அவதாரம், ஆக மொத்தத்தில் எம்பெருமானின் தச அவதாரங்களையும் இதோ இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி என்று அந்த 10 அவதாரங்களைப் போல அலங்கரித்துக் கொண்டு அதோ எம்பெருமானின் முன்னே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்தர்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த 10 அவதாரங்களையும் எடுத்தவர் இதோ இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமானே என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக அவர்கள் அந்த திருவேங்கடனின் முன்பாக இதோ இம்மாதிரி வேடம் தரித்து ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிறார்கள். பக்தி என்பது நாம் பகவானுக்கு எதை சமர்ப்பித்தாலும் பரவாயில்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று அன்று கீதையில் பகவான் சொன்னது போல நம்மால் முடிந்தது எதுவானாலும் அதை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல நம்மால் என்ன முடிந்ததோ அந்த கைங்கரியத்தை பகவானுக்கு செய்ய வேண்டும். பகவானுக்கு திருமஞ்சனம் செய்விப்பது, திரு அலங்காரம் செய்விப்பது, இதோ இதுபோல ஆரத்தி கற்பூர ஆரத்தி காட்டுவது, இதையெல்லாம் அர்ச்சகர்களால் மட்டும்தானே செய்ய முடியும். நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இதோ இந்த எம்பெருமானின் இந்த திருவடிவத்தை இந்த உலா வரும்போது தரிசித்துக் கொண்டு அவரை மனதிலே தியானித்துக் கொண்டு கோவிந்தா 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 என்று அவரது திருநாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறோமே, இது கூட ஒரு விதமான கைங்கரியம்தான். ஆக மொத்தத்தில் எம்பெருமானின் வாராய் நாக்கே கேசவனே சோஸ்திரம் செய், நெஞ்சே முராசுரனை கொன்ற கண்ணனே தியானம் செய், கைகளே எம்பெருமானை ஆராதியுங்கள், கால்களே எம்பெருமான் திருக்கோவிலுக்குச் செல்லுங்கள், தலையே எம்பெருமானை வணங்கு, செவிகளே எம்பெருமானின் புகழைக் கேளுங்கள் என்று அன்று முகுந்த மாலையில் குலசேகர ஆழ்வார் சொன்னது போல நமக்கு எம்பெருமான் கொடுத்திருக்கும் அந்த 5 புலன்களையும் கொண்டு நாம் எம்பெருமானை எல்லா விதத்திலும் தரிசிக்கவும் போற்றவும் கேட்கவும் என்று எல்லாம் செய்ய முடியும். அது கூட ஒரு கைங்கரியம்தான். அன்னமையா தன்னுடைய ஒரு பாடலில் அதுகோ அல் அதிகோ ஸ்ரீ ஹரிவாசமு பதிவேல சேஷுல பட்டகல பயமு என்றார் அன்னமையா. இவர் தெலுங்கு பாஷையில் பெரிய மகாகவி. திருவேங்கடமுடையானை போற்றி அவர் எழுதிய அந்த பாடல்கள் எத்தனையோ. அவர் மேற்சொன்ன இந்த பாடலில் ஸ்ரீஹரியின் கைங்கரியப்பரான ஆதிசேஷனையும் எம்பெருமானையும் சேர்த்தே பார்க்கிறார், பிரித்து பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? அனவரதமும் எம்பெருமானையே இருந்து ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் செய்து கொண்டே இருப்பார் அல்லவா ஆதிசேஷன். திருப்பார் கடலில் எம்பெருமான் சயன கோலத்தில் யோக நித்திரை கொள்ளும்போது அவருக்கு மெத்தென்ற படுக்கை. வெயிலோ மழையோ எதுவானாலும் அண்டாமல் இருக்க குடை.
தனது 16,000 கண்களால் எவரும் எம்பெருமானின் அருகே வர முடியாதபடி கண்கொத்தி பாம்பு என்று சொல்வது போல பார்ப்பது, கண்காணித்துக் கொண்டு இருப்பது. அதுபோல வைகுண்டத்தில் பரமபாதனாக இருந்த கோலத்தில் எம்பெருமான் இருக்கும்போது அவர் அமர்ந்து கொள்ள சிங்காதனம். அடுத்து கடைசியாக ஒரு வார்த்தை வருகிறது பாருங்கள், நின்றால் மரவடியாம். நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. எம்பெருமானோ 16 லோகங்களுக்கும் அதிபதி, சர்வேஸ்வரன், ஜெகநாதன். அவருக்கு இல்லாத வஜ்ர வைடூரியங்களா, முத்து பவழங்களா, கோமேதங்களா, புஷ்பராகமா, இப்போ நவரத்தினங்கள் பதித்த தங்கத்தாலான பாதுகைகளவா எம்பெருமானின் திருப்பாதங்களை அலங்கரிக்க வேண்டும்? இதென்ன மரவடி? பக்தர்களே, திரேதாயுகத்தில் எம்பெருமான் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அவதரித்தார் அல்லவா? அப்போது சிற்றன்னை கைகேயி தசரத மகாராஜாவிடம் 2 வரங்கள் கேட்டாள். ஒன்று பரதனுக்கு பட்டம், இன்னொன்று ஸ்ரீராமன் மரவுரி தரித்து 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும். இதில் மரவுரி என்பது என்ன தெரியுமா? ரிஷிகளும் சந்நியாசிகளும் அணிந்து கொள்ளும் ஒரு உடை. அந்த ரிஷிகள் அப்போது தங்கள் கால்களுக்கு தோலாலான செருப்போ இல்லையானால் தங்கத்தாலான பாதுகைகளோ அணிவார்கள். தாங்கள் அணிந்திருக்கும் அந்த மர உரிக்கு ஏற்றாற்போல மரத்தாலான பாதுகைகளை தானே அணிந்து கொண்டு செல்வார்கள். அதுவே மரவடி. ஸ்ரீராமன் மரவுரி தரித்தபோது அவர் அணிந்து கொண்ட மரவடியாக ஆதிசேஷனே மாறிவிட்டாராம். அந்த சேஷனின் பக்தியை பாருங்கள். பிரம்ம கடிகிட பாதமோ என்று அன்னமையா வர்ணித்த அந்த எம்பெருமானின் திருப்பாதங்களை தாங்கிக் கொண்டு அவருக்கு அந்த கானகத்தில் கல்லும் முள்ளும் அவரது திருப்பாதங்களுக்கு எந்தவிதமான தீம்பும் செய்யாதபடிக்கு அந்த பாதங்களை தாங்கிக் கொண்டு செல்றாராம் ஆதிசேஷன். ஆகவேதான் பெரியோர்கள் ஆதிசேஷனின் கைங்கரியங்களை பற்றி பேசும்போது நின்றால் மரவடியாம் என்று போற்றியுள்ளாரோ என்னமோ. அடுத்த வரியை பாருங்கள். நீழ்கடலுள் என்றும் புனையா மணிவிளக்காம். எம்பெருமான் சயனித்திருக்கும் போது தனது சிரசில் உள்ள அந்த மாணிக்க கற்களை ஒளிவீசச் செய்து பார்க்கடலுக்குள் இருள் புகாதபடி செய்வாராம் ஆதிசேஷன். பக்தர்களே, இந்த மாணிக்க கற்கள் விளக்காக மட்டும் பயன்படுவதில்லை, இன்னொரு கைங்கரியம் கூட செய்கிறதாம். அது என்னவென்று தெரியுமா? இது ஒரு வேடிக்கையான விஷயம்தான், ஆனாலும் அதிலும் ஒரு அர்த்தம் உள்ளது. எம்பெருமான் மாமாயன். அவருடைய திருப்பாதங்களை அவர் யோக நித்திரை செய்வது போல நமக்கு தோன்றுகிறதே தவிர உண்மையாக தூங்குவதில்லை. அவரது அந்த திருப்பாதங்களை மெல்ல மெல்ல பிடித்துவிட்டு கொண்டிருக்கிறார்களாம் ஸ்ரீதேவி பூமேதேவி தாயார்கள். அவர்களோ அதிரூப சௌந்தரிகள். ஸ்ரீதேவி தாயார் ஹிரண்யவர்ண ஹரிணி ஸ்வர்ண ரஜஸ்ததா என்றபடி பொன்னே பெண்ணுருக்கொண்டு வந்தது போல தோற்றம். பூமி தேவி தாயாரோ சியாமளாங்கி, பச்சை பசேல் என்ற செடி கொடி மரங்களையும் தன் மீது தாங்கிக் கொண்டு மரகத பச்சையும் நீலவண்ணமும் கலந்த கலவை. இந்த இரு தேவிகளின் சுந்தராங்க வடிவத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது எம்பெருமானின் ஒரு ஆசையாம். அதனால் தன்னுடைய திருவழிகளை திறந்து நேராக பார்த்தால் தேவிகளுக்கு லஜ்ஜையாகி வெட்கி தலை குனிந்து விடுவார்கள் அல்லவா? என்ன செய்வது என்று யோசிக்கிறான் மாயன். அப்போது அவரது உள்ள கிடக்கையை அறிந்து கொண்ட அந்த ஆதிசேஷன் என்ன செய்தார் தெரியுமா? தனது சிரசில் உள்ள அந்த மாணிக்க மணிகளை அப்படியும் இப்படியுமாக அசைக்க கண்ணாடி போன்று அந்த மணியில் தேவிகளின் பிம்பம் தெரிய அதை பார்த்து ரசிக்கிறாராம் லீலா வினோதனான எம்பெருமான். பக்தர்களே, ஆண்டாள் பாசுரமிட்டது போல மாமாயன் மாதவன் வைகுந்தன் அல்லவா பகவான். அந்த எம்பெருமானின் மனதை அறிந்து செயல்படுவர்தான் கைங்கரியப்பரரான சேஷன். இந்த ரத சமயத்தில் அந்த சேஷாத்ரி நாதனை இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமன் நாராயணஸ்ய ஜலஸ்திர சையோபகரண சேவனேன ஆஹ்லாதுக ஆதிசேஷம் பஜாமி என்று அந்த ஆதிசேஷனையும் இந்த சின்னசேஷ வாகன சமயத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் அல்லவா? ஏனென்றால் ஆதிசேஷனானாலும் சரி,
வாசுகியானாலும் சரி, அத்தனை பேருமே நாகங்கள், சர்ப்பஜாதிகள். ஆக அந்த நாகங்களும் சர்ப்பஜாதிகளும் எப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றன என்பதும் நமக்கு தெரிய வேண்டுமல்லவா? எம்பெருமானுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் ஒரு அழகான திருநாமம் புஜகோத்தாய நமக. இந்த திருநாமம் எம்பெருமானுக்கு எப்படி ஏற்பட்டது தெரியுமா? ஆதிசேஷனால் தான் ஏற்பட்டது. அதை கூட நாம் இங்கு பார்க்கலாம். பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பகவான் சயனித்திருக்கிறார். அப்போது மது, கைடவர் என்று 2 அசுரர்களும் திருமாலை எதிர்த்து போர் புரிய வந்தார்களாம். பகவானோ யோக நித்திரையில் இருக்கும் அந்த எம்பெருமான் நோக்கியவர்கள் வருகிறார்களே என்பது ஆதிசேஷன் பார்த்து விட்டாராம். எம்பெருமானை எச்சரிக்க நினைத்தவர் பகவானின் தூக்கத்துக்கு இது இடையூறு செய்யுமோ என்று அவர் அந்த மாதிரி அவரை எழுப்பவும் மனம் வரவில்லை. ஆகவே அதற்குள் அவர்களோ நெருங்கிவிட்டார்கள். உடனே ஆதிசேஷன் என்ன செய்தார் தெரியுமா? தனது வாயில் இருந்த நெருப்பை உமிழ்ந்து அந்த அரக்கர்களை எல்லாம் எரிப்பது போல் ஆகிவிட்டதாம். உடனே அவர் மனசுக்கு தோன்றியது, அடடா, நாம் நமது எஜமானரான பகவானையே கேளாமல் இந்த காரியத்தை செய்துவிட்டோமே, உண்மையான தொண்டனுக்கு இது அழகில்லையே என்று ஆதிசேஷன் பகவான் கண் விழித்ததும் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு தலை குனிந்து நின்றாராம். எம்பெருமான் அவரை சமாதானப்படுத்தியதாக புராணம் கூறுகிறது. புஜக என்றால் பாம்பு, புத்தம் என்றால் தலை, எஜமானர் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் தனது எஜமானனான அந்த பொழியும்
விடியும் பொழுதில் சிறுவொளி தெரியும் பரவும் பனியில் திருமலை விரியும் ஆலய மணியின் நாதம் முழங்கும் கோவிந்தன் எழவே கீதம் வழங்கும் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. செங்கதிரோனின் செஞ்சுடர் ஒளியில் தங்க விமானம் எங்கும் பிரகாசம் இங்கே தெரியும் மங்கள ஒளியில் எங்கள் இதயம் பொங்கிய மகிழும் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஒவ்வொரு படியாய் மலை மேலேறி வரிசையில் நின்று மெல்ல நகர்ந்து சந்நிதி நுழையும் என் நிலை தன்னை சொல்லவும் வருமோ சொல்லி புரியுமோ ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. நீல பெருங்கடல் நிமிர்ந்தார் போலே நெடுமால் நின்றான் சந்நிதி உள்ளே ஆழியும் சங்கும் வாழி எனவே வாழ்த்தும் கைகள் ஆர்த்தும் அருளில் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. வைரம் பதிந்த பொன்முடி அழகும் பூவென் விழியும் புன்னகை உதடும் விரியும் மார்பும் குறுகிய இடையும் தழுவிய உடையும் அருள் திருவடியும் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. பச்சை கற்பூரம் துளசியும் சேர்த்து வழங்கிய தீர்த்தம் விரிகள் நனையும் அன்பர்கள் கதரும் கோவிந்தன் நாமம் ஆலயம் முழுதும் எதிரொலிக்க
என்ற திருநாமத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஆகவே புஜக என்றால் பாம்பு. ஆகவே அவரே ஆதிசேஷன். அதன் மேல் சயனித்திருப்பதால் அந்த எம்பெருமானை புஜகோத்தாய நமக என்று நாம் தினமும் சொல்கிறோம். அப்படி சொல்லி வந்தால் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள அந்த சேஷி பாவம் உணரும்படி எம்பெருமானே அருள் புரிவாராம். அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷன், அவ சேஷன் என்றாலே ஒரு பணிவிடை என்று நமக்கு புரிகிறதல்லவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்க்கடலிலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் போது அந்த ஆதிசேஷன் அவருக்கு செய்த ஒரு உபகாரத்தை பற்றி சொன்னேன் அல்லவா? அது மட்டும் அல்ல, இன்னொரு உபகாரமும் செய்வதாக பராசர பட்டர் நமக்கு விளக்குகிறார். அதாவது ஆதிசேஷன் விசாலமாக இருப்பதால் ஒரு படுக்கையாக மாறி மடியில் தாங்கி வருகிறார். தூய்மையான நல்ல பாம்பு இருக்கும் இடத்தில் தாழம்பு மாறி மனம் வீசுமாம். கம் என்ற அந்த வாசனை பகவானுக்கு ஹிதமாக இருக்குமாம். எப்படி திருவிளக்கு இல்லாத இடத்தில் இரவு நேரத்தில் படுக்கக்கூடாது என்று சாஸ்திரம் அல்லவா? ஆகவேதான் அவர் தன்னுடைய தலையில் இருக்கும் அந்த நாகமணிகளின் ஒளியால் எம்பெருமான் சயனித்திருக்கும் இடத்தை பிரகாசமாக்குவதோடு அல்லாமல் காற்றையே உணவாக உட்கொள்வதால் எங்கே தான் வேகமாக மூச்சு விட்டால் அது புயல் காற்று போல மாறி அந்த எம்பெருமானுக்கு உறக்கத்துக்கு அபச்சாரமாய்விடுமோ என்று மெல்ல மெல்ல நிறுத்தி பிராணாயாமம் செய்வது போல மூச்சு விடுகிறாராம். ஆகவே அது எம்பெருமானை தூளியில் இட்டு ஆட்டுவது போல அசைத்து கொடுக்குமாம். எப்படி யசோதை பிராட்டி குழந்தை கண்ணனை மடியில் விட்டுக்கொண்டு தாலாட்டு பாடி தூங்க வைப்பது போல ஆதிசேஷன் அந்த எம்பெருமானை அவ்வாறு உறங்க வைப்பதாக கூறுகிறாராம் பராசர பட்டர். ஆக அந்த ஆதிசேஷனின் அவதாரமாக இளைய பெருமாள் லக்ஷ்மணராகவும் வந்து அவர் செய்த கைங்கரியங்கள் ராமனுக்கு எத்தனையோ அதையும் நாம் அறிவோம் அல்லவா? அப்படிப்பட்ட கைங்கரிய பரர் அல்லவா லக்ஷ்மணர். அந்த லக்ஷ்மணராக வந்ததும் ஆதிசேஷன்தானே. ராமன் ராமானுஜம், சீதாம் பரதம் பரதானுஜம், சுக்ரீவம் வாயு சூனும் ச ஔமி குகவிபீஷணம் என்று ஸ்ரீராமன் இந்த கலி வந்தபோது அவருக்கு எத்தனை விதமான சகோதரர்கள் இருந்தார்கள் என்று இராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லோரையும் விட அந்த எம்பெருமானோடையே இருந்து கண்ணுகள் கூட மூடாமல் காத்து வந்தது யார்? லக்ஷ்மணர் தானே. அந்த லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணினது யார்? ஆதிசேஷன் தானே. ஆக மொத்தத்தில் அந்த ஆதிசேஷனுக்கு இணையாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களை நாம் பார்க்கவே முடியாது. பக்தர்களே, அப்படிப்பட்ட ஆதிசேஷன் பெரிய சேஷ வாகனம் என்றால் இதோ பக்தர்கள் விஷயத்தில் தன்னையே தியாகம் செய்த புண்ணியம் இந்த சின்ன சேஷமான வாகுனிக்கு கிடைக்கவும் அந்த புண்ணியம் வாசுகியை இந்த அளவுக்கு உயர்த்தி இதோ இப்ப இந்த உற்சவ சமயத்தில் அந்த சேஷாத்ரி நாதனுக்கு வாகனமாகும் பாக்கியமும் கிடைத்திருக்கிறதல்லவா? பக்தர்களே, இப்படி எம்பெருமானின் படைப்பில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய ஆசைப்படும் போது உயர்ந்த மனுஷ ஜாதியான நாம் எப்படியெல்லாம் அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்? இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்றை நங் காமங்கள் மாற்று என்று அந்த ஆண்டாள் பிராட்டி வேண்டியதைப் போல நாமும் அந்த எம்பெருமானை வேண்டிக் கொள்வோம் அல்லவா? அந்த துவாபரயுக கண்ணனும் இதோ இந்த கலியுக வெங்கடேவனும் ஒன்றுதானே. தாயே யசோதா, உன் மகன் மண் தின்கிறான் என்று கோபியர் சொன்னதை கேட்டு அவன் ஓடோடி சென்று கண்ணனை பிடித்து நிறுத்தி, மண் தின்றாயா, வாயை திறந்து காட்டு என்று மிரட்டுகிறாள். பயந்தவனைப் போல தனது பெரிய கண்களை உருட்டிக் கொண்டு கண்ணன் வாயை திறக்கிறானாம். அவன் வாய்க்குள் யசோதை மண்ணையா கண்டாள்? மண் உலகத்தையே அல்லவா காண்கிறாள். இதென்ன மாயம் என்று திடுக்கிட்டு மயக்கமடைகிறாளாம்.
அப்போது கண்ணன் தன் மாயையை விலக்கி ஒன்றுமே நடக்காதது போல அன்னையுடன் குழந்தையாக விளையாடுகிறானாம். உலகமுண்ட பெருவாயா என்று நம்மாழ்வார் பாடினார். அந்த உலகமுண்ட பெருவாயன் அந்த கண்ணன் இதோ அவனே இந்த கலியுகத்தில் திருவேங்கடவனாக வந்து நம்மை எல்லாம் இந்த கலியின் பிடியிலிருந்து ரட்சிப்பதற்காக இதோ இந்த திருமலையில் எழுந்தருளியிருக்கிறார். பக்தர்களே, இந்த எம்பெருமானுக்கும் அதிகாலையில் நிவேதனம் செய்யப்படுவது என்ன தெரியுமா? வெண்ணெய். கண்ணன் தின்னும் பண்டம் வெண்ணெய் என்று சிறுவர்களின் பாடப்புத்தகங்களில் சொல்வார்கள் அல்லவா? அன்று அன்னை யசோதையிடம் வெண்ணெய் கேட்பதற்காக கண்ணை உருட்டி அந்த கண்ணனே நமது திருவேங்கடவன். அந்த திருவேங்கடவனுக்கும் அதிகாலையில் நிவேதனம் செய்யப்படுவது அந்த வெண்ணெய்தான். வெண்ணெய்தான் அமுது செய்ய வெகுண்டு மத்தாய்ச்சியோச்சி மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி. देवकी सुत देव वामना गोविंद गोप गोपीनाथ श्रीहरि. देवकी सुत देव वामना गोविंद गोप गोपीनाथ श्रीहरि. गोवर्धन धर गोकुल पालका नमो नमो श्रीहरि नित्य शेषगिरीश मोहनाकार मुकुंद नमो श्रीहरि. सामजावन सारंगपाणि वामना कृष्ण वासुदेव श्रीहरि. सामजावन सारंगपाणि वामना कृष्ण वासुदेव श्रीहरि. राम नाम नारायण विष्णु नमो नमो श्रीहरि नित्य शेषगिरीश मोहनाकार मुकुंद नमो श्रीहरि. पुरुषोत्तम पुंडरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि. पुरुषोत्तम पुंडरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि. चिरंतनाच्युत श्री वेंकटेश चिरंतनाच्युत
శ్రీ వెంకటేశ నరమృగదే నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ